ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? நீங்க சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு, நீங்களே சொல்லிட்டீங்களா? கொஞ்சம் அவங்க ஒண்ணும் இல்லப்பா, அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் அந்த ஓட்டிங் போட்டு அப்படியே கீழே வந்து சைக்கிள் நின்றுட்டு இருந்தது. என் பையன் ஞாபகம் வந்தது. சரி ஓகே சைக்கிள்ல போலான்ட்டு போனேன். அவ்வளவுதான் இதுக்கான பிளாஷ்பேக். விஜய் சைக்கிள்ல, அதாவது சிவப்பு கருப்பு சைக்கிள்ல வந்தது திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொண்டர்களுக்கு, அதாவது அவங்களோட ரசிகர்கள் அப்ப அவங்களுக்கு சொல்றதுக்காக அப்படின்றாரு. இவ்வளவு விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பாட்டுக்கு சும்மா வந்துட்டு இருந்தேன், சரி வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் கண்ணு முன்னாடி இருந்துச்சு எடுத்துட்டு வந்தேன், அதுல சிவப்பு கருப்பு இருந்துச்சான்னு பார்க்கல, வெள்ளை இருந்துச்சான்னு பார்க்கல, எதுவுமே பார்க்காம நான் எடுத்துட்டு வந்ததுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்றாரு. ஒருவேளை ஆதவ அர்ஜுனா விஜயோட பேட்டிகள்லாம் பார்க்காம இருந்திருப்பாருல இருக்கு. இந்த பீஸ்ட் டைம்ல அவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு விஜய் கொடுத்த பேட்டி அது. நான் நாலாம் ஃபுல் இன்டர்வியூ பார்த்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவங்க ரசிகர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தெரியாம ஆதவ அர்ஜுனா அது மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. இது அவங்களுடைய ரசிகர்களை ஆக்வர்ட் பொசிஷன்ல தான் எடுத்துட்டு போய் நிறுத்தோம். ஏன்னா திமுகக்கு எதிராக திமுக தான் எங்களோட எதிரி, அரசியல் எதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்களே 2021 திமுக தான் ஓட்டு போட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கிரெடிபிலிட்டியே பாதிக்குது. ஸோ ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி திமுக சப்போர்ட் பண்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.